எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் அருண். ஸோ நான் இங்கே வந்து தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட் அங்கே ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன டெஸ்டிமோனியல் வீடியோக்காண்டி தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ டெஸ்டிமோனியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எம்ப்ளாயீஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்கள என்கேஜ் பண்ணுறக்காண்டி. நம்ம கம்பெனி வளர 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 அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனி வந்திருப்பாங்க அட்டன் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரைனிங்கில் அவங்க கேட்டது வந்து, எத்தனை கம்பெனி நீங்கள் காலைல ப்ரேயரோடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ட்ரெயினர் கேட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்டார். அந்த ட்ரைனிங்லாம் ஆரம்பிக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு கேள்வியே இதுதான் கேட்டார். அப்போ எங்கள் கம்பெனி மட்டும் கை தூக்கியிருந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்றைக்குமே எந்த ஒரு நிறுவனம்னாலும் ஃபஸ்ட்டு ப்ரேயரோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் எப்படி அந்த இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து எங்களை மீட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. அதில் வேறு வேறு லெவல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் அதில் ஒன்றே மட்டும் எடுத்துக்கிட்டோம். என்னது? டெய்லி காலைல நாங்கள் ப்ரேயரோடு தான் நாங்கள் எங்கள் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அவங்க நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணோம். கடைசியில் ஒரு மெத்தடை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 65 லொக்கேஷன்ஸில் இருக்கோம், 65-70 லொக்கேஷனுக்கு மேலே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒரே டைமில் ப்ரேயரில் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஜூமில் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ட்ரைனிங்கில் நான் கேட்டதும் திருப்பி நம்ம கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் டீம் வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு சொல்யூஷனாக க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்க டெய்லி அதை மானிட்டர் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ப்ரொசீட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்த மாதத்தோட பிளானை இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதில் நல்லா எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்களோட மொத்தம் 3000 ஃபேமிலியும் அதில் உட்காந்து நாங்கள் அந்த சாண்டிங் அப்படின்றத ஒரு காலைல ஒரு ஆக்டிவிட்டியாக நாங்கள் எடுத்திருக்கோம். அதை நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற டீம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கணுன்றது கிடையாது. நம்ம உலகம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும். உலகம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னா நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது. நம்ம வேலையை தான் பார்க்க முடியும். அடிஷ்னலாக நம்ம உலகத்துக்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரேயர் வந்து நம்ம எல்லா கம்பெனியும் காலைல எல்லாருமே அவங்கவுங்களோட மெத்தடில் நம்ம ப்ரேயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ்க்கும் நல்லது, அவங்க ஃபேமிலிக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ்க்கு நான் மனமான நன்றியை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.